என் பெண்ணை தொட்டு விட்டான் என்று வெட்ட போகிறாயே, அவன் தொட்ட அரிசியை திங்கிறாயே, அதை விட்டுவிட்டு வெறும் வாயை வைத்துக் கொண்டு திங்காமல் படியே சாக வேண்டியதுதானே? 1.5 வயதில் செத்து போயிருப்பாய். வாழ்ந்து சாதி வெறியனாகி ஏன் இன்னொரு உயிரை குடிக்க துணிந்திருக்கிறாய்? இன்னொருவனை தொட்ட உடல் இருக்கக்கூடாது என்று எண்ணி வெட்டுகிறாயே, உன் வீட்டு பெண்ணையே வெட்டுகிறாயே, வெக்கங்கெட்ட நாயே. இன்னொருவன் நெய்த துணியை எப்படி உடுத்துவதற்கு உனக்கு துணிவு இருக்கிறது? அதை அவிழ்த்து போட்டு விட்டு அம்மனமாய் திரிய வேண்டியதுதானே? சாதி வெறியை உடுத்திக் கொண்டு. அறிவு கெட்டவனே, சாதி உன்னை வளர்க்கவில்லை, சாதி உன்னை அடிமையாக மாற்றி இருக்கிறது. இதுல ஒரு பெருமை வேற. இதுதான் நாடு. எது நாடு? இந்த தெருவில் இருந்து அந்த முக்கு வரைக்கும் இருக்கிறது நாடா? அது காடாக கூட இருக்க முடியாது. அதை வைத்துக் கொண்டு அதில் சண்டீர்த்தனம் பண்ணிட்டு திரியுறேன், நான் சட்டையை தூக்கிட்டு திரிவேன், நான் நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு திரிவேன். ராணுவ ஆட்சேர்ப்பு முகாமுக்கு அதே பொட்டை வச்சுக்கிட்டு போயேன், புடல் அடிச்சு வெளியே தள்ளிடுவான். நேர்மையானவனாக இருந்தால் இந்த சாதி நான், இந்த சாதியை சேர்ந்தவன் மட்டும் ஓட்டு போடு என்று சொல்லிவிட்டு மற்ற சாதி ஓட்டு தேவையில்லை என்று சொல்லி உன்னால் தேர்தலில் நிற்க முடியுமா? நீ யோக்கியமானவனாக இருந்தால் அப்படி நிற்க முடியுமா? கேவலமாக இல்லையா? மற்ற சாதிக்காரனிடம் போய் ஓட்டுக்காக கெஞ்சி குலைந்து கூளை கும்பிடு போட்டு காலில் விழுந்து என்னென்னத்தையோ கொடுத்து நீங்க ஓட்டு போடுங்க என்று கேட்கிறாயே, அப்போது வராத வீரமும் வேஷமும் எப்படி ஜெயித்த பிறகு வருகிறது? திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய 14ஆம் ஆண்டு துவக்க நாளை மனிதம் நமது அடையாளம், ஜாதி நமக்கு அவமானம் என்கின்ற தொடர் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிடர் விடுதலை கழகத்திற்கு முதலில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த தொடர் கூட்டமானது நேற்று திருவல்லிக்கேணி நடேசன் சாலையில் ஆகஸ்ட் 12 அன்று தொடங்கி இன்றைக்கு இந்த CNK சாலையிலும் நாளை திருவல்லிக்கேணி ஐசோஸ் பகுதியில் உள்ள NKT பள்ளி அருகிலும் இந்த கூட்டங்கள் தொடர்ந்து நடைபெறவிருக்கிறது. நேற்றைக்கு கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சிறப்புரையாற்றி இருக்கிறார். இன்று எனக்கு முன்னால் திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைமை குழு உறுப்பினர் அன்பு தனசேகர் அவர்களும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பகுதி செயலாளர் தோழர் வெங்கடேஷ் அவர்களும், நாளை திராவிடர் இயக்க பேச்சாளர் சைதைமா அன்பரசர் அவர்களும், சென்னை மாவட்ட செயலாளர் தோழர் உமாபதி அவர்களும், யூடியூப் ரூட்டஸ் தோழர் மைனர் அவர்களும் நாளை உரையாற்றவிருக்கிறார்கள். மிகச் சிறப்பாக இந்த கூட்டத்திற்காக இவ்வளவு பெரிய வாகனத்தையும், ஒரு மேடை போட்டால் கூட அந்த மேடை இவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு தெரியாது, அந்த அளவிற்கு மிக நல்ல வடிவமைப்போடு இந்த அலங்கார ஊர்தியை திட்டமிட்டு இந்த ஜாதி ஒழிப்புக்கான தங்களுடைய பெரும் பணியை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தந்தை பெரியார் அவர்களினுடைய குடியரசு இதழின் 100 ஆண்டு இந்த ஆண்டு, சுயமரியாதை இயக்கத்தினுடைய 100 நாம் கருதுவது இந்த ஆண்டு. ஆகையால் இந்த ஆண்டு மிகவும் முக்கியமான ஆண்டாகவும் தொடர்ந்து திராவிட இயக்கத்தினுடைய நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்ற ஆண்டாகவும் மாறியிருக்கிறது. அப்படி மாறியிருக்கின்ற சூழலில் தான் சமீபத்தில் நடந்த சில நிகழ்வுகள் நாம் இன்னும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்கின்ற சிந்தனையை தூண்டுவதாக, அல்லது நாம் என்ன செய்ய தவறிவிட்டோம் என்பதை யோசிப்பதாக பல விஷயங்கள் நடந்தேறி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் நெல்லையில் நடைபெற்ற திரு கவின் அவர்களினுடைய ஆணவ படுகொலை. திரு கவின் அவர்கள் நன்கு படித்து ஒவ்வொரு மாதமும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல தகவல் தொழில்நுட்ப நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொறியாளராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கும் அந்த பகுதியைச் சேர்ந்த வேறு ஒரு சாதியைச் சேர்ந்த பெண்ணுக்கும் காதல் ஏற்படுகிறது. 2 பேரும் காதலிக்கிறார்கள். அந்த காதலுக்கு விரோதமாக அந்த பெண் வீட்டார் அந்த பெண்ணினுடைய சகோதரரை அனுப்பிவிட்டு அந்த பொறியாளரை படுகொலை செய்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தி பலரையும் பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கிறது. இந்த ஒரு சம்பவம் மட்டுமல்ல, பல்வேறு சம்பவங்கள் கடந்த 15-20 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த சாதி ஆணவ படுகொலைகள் என்பது ஒரு தொடர் நிகழ்வாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏன் இது நடந்து கொண்டே இருக்கிறது? நமக்கெல்லாம் ஒரு பொதுவான புரிதல் இருக்கிறது. என்ன புரிதல் என்றால், இந்த 2K கிட்ஸ் எனப்படுகின்ற புதிய தலைமுறையை சேர்ந்த இளைஞர்கள் மிகவும் நவீனமானவர்கள், மிக அழகாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துபவர்கள், செயற்கை நுண்ணறிவு போன்ற நவீன தொழில்நுட்பங்களை மிக நேர்த்தியாக பயன்படுத்துகிறவர்கள், அவர்கள் மிகவும் முற்போக்கானவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு அரசியல் புரிதல் இல்லையே தவிர சமுதாயத்தை பற்றி சில புரிதல் இருக்கிறது, காதலை கொண்டாடுபவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு பொதுவான மனநிலையை, அபிப்பிராயத்தை நாம் கொண்டிருக்கிறோம். அது உண்மைதான். இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த 2K கிட்ஸ், ஜென்சி என்று சொல்லக்கூடிய இளம் தலைமுறையை சேர்ந்தவர்கள் இதற்கு முந்தைய தலைமுறைகள் காணாத அறிவியலை கண்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முந்தைய தலைமுறை பயன்படுத்தாத தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதற்கு முந்தைய தலைமுறை பேச தயங்கிய பல்வேறு செய்திகளை இன்றைக்கு உடைத்து பேசுகின்ற தலைமுறையாக மாறியிருக்கிறார்கள். இதற்கு முந்தைய தலைமுறை செய்ய துணியாத பல்வேறு காரியங்களை துணிந்து செய்யக்கூடிய துணிச்சல்காரர்களாக அந்த 2K ஜெனரேஷன் இருக்கிறார்கள். ஆனால் அந்த 2K ஜெனரேஷனிடம் இருக்கக்கூடிய
ஏதோ ஒரு விஷயம், அதிலும் ஒரு சிலரை மட்டும் இப்படிப்பட்ட சாதி வெறியர்களாக தொடர்ந்து மாற்றிக்கொண்டே இருக்கின்ற வேலை நடக்கிறது. எந்த 2K ஜெனரேஷன், எந்த ஜென்சி கிட்ஸ் இப்படிப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களையும் மாடர்ன் அப்டேட்ஸையும் கொண்டிருப்பவர்களாக நாம் கருதுகிறோமோ, அதே ஜென்சி கிட்ஸில் இருப்பவர்கள் தான் சமூக வலைதளங்களில் இப்போது யூடியூப் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக மாறி இருக்கிறது. இதற்கு முன்பு டிக்டாக்காக அந்த வடிவம் இருந்தது. டிக்டாக்காக அந்த வடிவம் தொடங்கும் பொழுதே அதில் முதலில் ஆக்கிரமித்தவர்கள் யார் என்பதை நீங்கள் எடுத்து பார்த்தால், தன்னைத்தானே இழிவுபடுத்தி கொண்டு அதில் தன்னை எப்படியாவது நிகழ்த்தி கொள்வது என்கின்ற வடிவம் வருவதற்கு முன்னால் திறமையை வெளிப்படுத்துகின்றவர்கள் தான் முதலில் வந்தார்கள். என்னுடைய பாடல் திறனை பாருங்கள், என்னுடைய ஆடல் திறனை பாருங்கள், என்னுடைய பேச்சு திறனை பாருங்கள் என்று பல பேர் அந்த டிக்டாக் உள்ளிட்ட செயலிகளை பயன்படுத்த தொடங்கினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல நகர்ந்து என்ன வந்து சேர்ந்தது என்றால், சாதி வெறியை பேசுகின்றவர்கள் உருவாக ஆரம்பித்தார்கள். உதாரணத்திற்கு சொல்வதானால், இன்ஸ்டாகிராம் இருப்பதிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய 90s கிட்ஸுக்கு கூட, 2K கிட்ஸுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய 90s கிட்ஸுக்கு கூட கைவராத ஒரு ஆப் அல்லது கைவராத ஒரு அப்ளிகேஷன் என்றால் அது இன்ஸ்டாகிராம். ஏனென்றால் அது எப்படி பயன்படுத்துவது, அதுல போட்டோஸ் மட்டும் தான் போட முடியும், வதவதன்னு எழுதி தள்ள முடியாது. அப்போ போட்டோஸ் மட்டும் தான் போடுறதுனா டெய்லி போட்டோ எடுத்து போட முடியாதே நம்மளால அப்படின்னு பயன்படுத்த முடியாமல் பலர் விலகி இருக்கின்ற நேரத்தில் இந்த 2K கிட்ஸ் ரொம்ப அழகா அந்த இன்ஸ்டாகிராமை பயன்படுத்துறாங்க. ஆனால் அதே இன்ஸ்டாகிராமில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், ஒரு குறிப்பிட்ட சாதியின் பெயரை போட்டு இன்ன சாதி பொண்ணு, இன்ன சாதி பையன், இன்ன சாதி அப்பா என்று பெயர் வைத்துக் கொண்டு ஐடிக்கள் உலா வருகின்றன. அவர்களுடைய தினசரி வேலையே என்னவென்றால், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன குழந்தையை பிடிச்சு அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு சாதிக்காரர்களும் தங்களுக்கென்று ஒரு லட்சணையை வடிவமைத்துக் கொண்டு வைத்துக்கொண்டு ஒரு லோகோ ஒன்று டிசைன் பண்ணிட்டு அதை ஒரு துண்டில் போட்டுக்கொண்டு அந்த துண்டை அந்த குழந்தையினுடைய கழுத்தில் மாட்டிவிட்டு அந்த குழந்தையை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் செய்ய வைப்பது. இதெல்லாம் 2K கிட்ஸுக்கும் அடுத்த ஜெனரேஷன். இந்த குழந்தைகளை நாம் இன்னும் சந்திக்கவே தொடங்கவில்லை. 2K கிட்ஸ் என்று நாம் கருதுகிறவர்கள் இன்றைக்கு 18 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை நாம் சந்திக்கிறோம். 18 வயதுக்கு மேற்பட்ட பெண்களை நாம் சந்திக்கிறோம், பேசுகிறோம், உரையாடுகிறோம், பார்க்கிறோம். ஆனால் போன வருஷம் இன்ஸ்டாகிராம்ல இந்த வீட்டு பொண்ணு அப்படின்னு கழுத்துல துண்டை மாட்டிக்கிட்டு நெத்தியில 2 கலர் கோடு போட்டுக்கிட்டு வீடியோ போட ஆரம்பிச்ச அந்த சின்ன பொண்ணு தலைமுறையை நாம் இன்னும் பார்க்கவே ஆரம்பிக்கல. அந்த பெண்கள் மத்தியில், அந்த குழந்தைகள் மத்தியில், அந்த மாணவர்கள் மத்தியில் நாம் பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்னாலேயே, பிரச்சாரம் என்ன, அந்த குழந்தைகள் எல்லாம் பிறந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களிடம் நாம் பேச வேண்டும் என்ற யோசனை வருவதற்கு முன்னாலேயே சாதி வெறி பிடித்தவர்கள் அந்த குழந்தைகளை இளம் வயதிலிருந்தே சாதி வெறி பிடித்த குழந்தைகளாக மாற்றிக் கொள்ளுகின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? சொல்லிக் கொடுப்பதை திரும்ப சொல்லும். ஏன் அது சொல்லிக் கொடுப்பதை திரும்ப சொல்லுகிறது? அப்பா சொல்லுகிறார், என்ன சொல்றார்? நமக்கு நம்முடைய சமுதாயம் தான் எல்லாம். சமுதாயம்னா என்ன? நம்முடைய சாதி சனங்க தான் எல்லாம். நம்முடைய சாதி சனங்க எப்படி எல்லாமா ஆக முடியும்? இந்த நாட்டில் ஆகுறாங்க. எப்படி ஆகுறாங்க? அந்த குழந்தை போகிற திருமண வீடு, அந்த குழந்தை போகின்ற திருவிழாக்கள், அந்த குழந்தை போகின்ற பொருட்காட்சிகள், அந்த குழந்தை அழைத்து செல்லப்படுகின்ற உறவினர் வீடுகள், அந்த குழந்தை அழைத்து செல்லப்படுகின்ற கேத வீடு என்று சொல்லப்படுற மரண வீடுகள் உட்பட அனைத்தும் அந்த சாதி தொடர்பானதாகவே இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய மனநிலை என்னவாக மாறுகிறது என்றால், ஓ இதுதான் எல்லாம் போல, இது மட்டும்தான் உலகம் போல என்று அந்த குழந்தைக்கு தொடர்ந்து மூளைச்சலவை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது பண்பாட்டு ரீதியாக அந்த குழந்தையை வேறு ஒன்றாக மாற்றுகின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். இது இப்போதே ஆரம்பித்து விட்டது. நாம் அந்த ஏரியாவுக்குள்ள இன்னும் போகவே இல்லை. டிஜிட்டல் ப்ராப்ளம்ஸுக்கு டிஜிட்டல் சொல்யூஷன் என்பது தீர்வாக ஆகுமா என்றால் நிச்சயமாக ஆகாது. டிஜிட்டல் ப்ராப்ளம்ஸ், அதாவது நவீன தொழில்நுட்ப சாதனங்களில் நிகழக்கூடிய இந்த சாதிய கொடுமைகளுக்கு எதிராக நாம் சமூக வலைதளங்களில் நடத்துகின்ற தாக்குதல் என்பது ஒரு எதிர்த்தாக்குதல் தானே தவிர அது சாதி ஒழிப்புக்கான வழி அல்ல. அது ஒரு எதிர்த்தாக்குதல். அந்த எதிர்த்தாக்குதலை நாம் தொடர்ந்து நிகழ்த்தித்தான் ஆக வேண்டும். ஆனால் சிக்கல் எங்கிருந்து எழுகிறது என்றால், நாம் தொடாமல் விட்ட பல்வேறு இடங்களில் இன்றைக்கு சாதிகள் முளைத்திருக்கின்றன. ஒரு உதாரணத்திற்கு, நமக்கு ஏன் இந்த இழிநிலை அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் சாதி சங்க மாநாடுகளிலும் சாதி ஒழிப்பு மாநாடுகளிலும் தொடர்ந்து பேசிய பல்வேறு உரைகள் இந்த புத்தகத்தில் தோழர் VMS சுபகுணராஜன் அவர்களால் தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தொகுக்கப்பட்ட புத்தகம் பல்வேறு முக்கியமான செய்திகளை நமக்கு உணர்த்துவதாக மாறி இருக்கிறது. ஒரு செய்தி என்ன புரிந்து கொள்ள முடிகிறது என்றால், சாதி சங்க மாநாடுகளில் பெரியார் போய் பேசும் பொழுது 2 செய்திகள் வெளிப்படுகின்றன. ஒன்று, அந்த சாதியை சேர்ந்தவர்கள் நாம் எல்லாரும் ஏதோ ஒரு வகையில் இழிவு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நாம் இப்போது இந்த நிலையில் இருப்பதற்கு காரணம் ஏதோ ஒன்று நம் மீது ஆதிக்கம் செய்கிறது என்பதை
அன்றைக்கு சாதிக்காரர்கள் ஒரு சிலர் உணர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். இரண்டாவது, அப்படி உணராமல் இருந்தவர்களிடம் கூட தந்தை பெரியார் அவர்கள் உரையாடி அவர்களுடைய மாநாடு ஒன்றில் தந்தை பெரியார் பேசுகிறார். முக்கியமாக 1930ஆம் ஆண்டு சேலம் வன்னியகுல சத்திரியர் மாநாட்டில் தந்தை பெரியார் பேசுகிறார். ஓப்பனிங்கே, புராண குப்பைகளில் இருந்து ஆதாரம் தேடி நான் உங்கள் குல பெருமைகளை புகழ்ந்து பேசி ஆகாயம் அளவு உங்களை மகிழ்வித்து ஏமாற்றிவிட்டு போக நான் இங்கு வரவில்லை. மற்றபடி நான் எந்த துறையில் ஈடுபட்டு வேலை செய்து கொண்டு இருக்கிறேனோ, எந்த கொள்கைகளை நாட்டின் முன்னேற்றத்திற்கு சாதகமானவைகள் என்று கருதி தொண்டாற்றுகிறேனோ அதை பற்றியேதான் இப்பொழுதும் இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல போகிறேன். நான் சொல்லுவனவற்றில் பல உங்கள் மனதிற்கு சங்கடத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம், பல உங்களுக்கு பிடிக்காமல் இருந்தாலும் இருக்கலாம். எப்படி இருந்த போதிலும் என் சொற்கள் முழுவதையும் அப்படியே ஒப்புக்கொள்ள வேண்டும் என்றும் கூட நான் கூட போவதில்லை. நான் கூறுவனவற்றை நீங்கள் நன்றாக ஆராய்ந்து பார்த்து உங்கள் புத்திக்கு சரியெனப்பட்டால் ஒப்புக்கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் தள்ளிவிடுங்கள் என்று மிக நேர்மையாக அந்த மாநாட்டில் நான் உங்களை புகழ்ந்து பேச வரவில்லை, நீங்கள் எந்த இழிநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் சுட்டிக்காட்டுவதற்கு வந்திருக்கிறேன். உங்கள் மனம் புண்பட்டால் அதற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன். ஆனால் தயவு செய்து நான் சொல்லுவதை காது கொடுத்து கேட்டு பாருங்கள் என்று தந்தை பெரியார் தொடங்குகிறார். தொடங்கும் பொழுதே அவர் பேச ஆரம்பிக்கின்ற வார்த்தைகள் என்னவென்றால், சத்திரியர் என்று உங்களை நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். இந்த சத்திரியர் என்று உங்களை நீங்களே சொல்லிக் கொள்ளுகின்ற இந்த நிலையில் சத்திரியர் என்றால் உங்களுக்கு மேலே பிராமணர் என்கின்ற ஒரு வகுப்பு இருப்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டுதான் சத்திரியர் என்பதையே நீங்கள் சொல்லிக் கொள்ளுகிறீர்கள். அப்படி நீங்கள் சொல்லிக் கொள்ளும் பொழுது உங்களை நீங்களே இழிமக்கள் என்பதை, நான் இன்னொருவனுக்கு அடிமைப்பட்டவன் என்பதை எப்படி பெருமைக்குரிய ஒன்றாக சொல்லிக் கொள்ளுகிறாய் என்பதை தந்தை பெரியார் நெற்றி போட்டில் அடித்தது போல சுட்டிக்காட்டி கேள்வி எழுப்புகிறார். இந்த மாநாட்டில் மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ சாதி சங்கங்களின் மாநாட்டில் தந்தை பெரியார் எழுப்பிய கேள்வி இதேதான். அதே மாநாட்டினுடைய நிறைவு பகுதியில் தந்தை பெரியார் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு செய்தி ரொம்ப முக்கியமானது. உலக போக்கை நீங்களும் தயவு செய்து திரும்பி பாருங்கள் என்று வேண்டிக் கொள்ளத்தான் இங்கு வந்தேனே ஒழிய இவ்வளவு காயாலாவுடன் உங்கள் மனம் நோகும்படியே நான் இங்கு வரவில்லை. மற்றபடி இந்த நாட்டில் இருக்கும் உங்கள் சமூகம் ஒற்றுமையுடன் பாடுபடாவிட்டால் நீங்கள் எவ்வளவோ மேன்மை பெற்று இந்த நாட்டுக்கு எவ்வளவோ நன்மை செய்யலாம். சட்டசபை, ஸ்தலஸ்தாபனம் இவைகளை கைப்பற்றி அதன் மூலம் ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் உதவி செய்து நாட்டை உயர்நிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று தந்தை பெரியார் வன்னியகுல சத்திரியர் மாநாட்டில் அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். அவர் சொல்லுகின்ற செய்தி ஒன்றுதான், இந்த உலகம் எங்கெங்கோ போய் கொண்டிருக்கிறது, நீ எதை பேசிக் கொண்டிருக்கிறாய்? பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் சொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்ற பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திர, பஞ்சம என்கின்ற அடிமை புராணங்களை திரும்ப திரும்ப படித்துக் கொண்டிருக்கிறாயே தவிர நவீன அறிவியலை படிக்க ஏன் மறுக்கிறார்கள்? நவீன அறிவியலை படியுங்கள், உயர்ந்த நிலைக்கு போங்கள், நாடாளுமன்றத்திற்கு போங்கள், சட்டமன்றத்திற்கு போங்கள், உங்கள் சாதியை சேர்ந்தவர்களுக்கு நல்லதை செய்து கொடுங்கள், மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் நல்லதை செய்து கொடுங்கள் என்று தந்தை பெரியார் வேண்டுகோள் விடுத்து விட்டு வருகிறார் அந்த மாநாட்டில். இப்படி தொடர்ந்து தந்தை பெரியார் பல்வேறு சமுதாயத்தினிடையே பேசியிருக்கிறார். இன்றைக்கு அதே சாதிய சங்கங்கள் என்னவாக மாறி இருக்கின்றன என்றால் அதே கான்செப்ட் தான். நாங்கள் சத்திரியர்கள் என்கின்ற அதே புள்ளியில் இன்றைக்கும் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போது வரைக்கும் மீண்டும் மீண்டும் அவர்கள் தங்களை தாங்களே சொல்லிக் கொள்வது, நாங்கள் மேல் சாதிக்காரர்கள், நாங்கள் உயர்ந்த சாதிக்காரர்கள். இந்த உயர்ந்த சாதிக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்களும் மேல் சாதிக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்களும் எப்படி தங்களை இந்த சாதிய அடுக்கில் இப்போதும் பாதுகாத்துக் கொள்ளுகிறார்கள், இந்த சாதியை எப்படி இன்னமும் இறுக பற்றி கொள்ளுபவர்களாக அவர்கள் தொடர்ந்து இயங்குகிறார்கள் என்பதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த இடத்தில்தான் நாம் 3 கூறுகளாக பிரித்து வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். முதலில் பண்பாட்டு ரீதியான மாற்றங்கள், இரண்டாவது அரசியல் ரீதியான மாற்றங்கள், மூன்றாவது தனிநபர் ரீதியான மாற்றங்கள் என்று பல்வேறு துறைகளில் நாம் ஆய்வு செய்து இந்த திட்டங்களை அமல்படுத்த வேண்டி இருக்கிறது. பண்பாட்டு துறைகளில் எடுத்துக்கொண்டோம் என்றால் இந்த சாதி என்கின்ற கட்டமைப்பு என்னவாக தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்றால், நான் உனக்கு என்ன தருவேன் என்று சொல்லுகிறது. சாதி என்ன தருகிறது என்பதால் சாதியை சேர்ந்தவர்கள் அதை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலில் சாதி பெண் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறது. இரண்டாவது சீர் கொடுக்கிறேன், உனக்கு தேவையான பொருளாதாரத்தை கொடுப்பதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சாதி வைத்திருக்கிறது. மூன்றாவது இது உறவை கொடுக்கிறது, ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தை உருவாக்கி கொடுக்கிறது என்கின்ற ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்ற அந்த மெக்கானிசத்தை ஒரு காலத்தில் நம்பிக்கொண்டிருந்தார்கள் என்றால் அன்றைக்கு அந்த சாதியை தவிர வேறு யாரிடமும் பழக முடியாத ஒரு சூழல் இருந்திருந்தது. அந்த சாதியை தவிர வேறு யாரிடமும் பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ளாத முடியாத வழக்கு ஒரு சாதி, ஒரு ஊர்,
அந்த சாதியை சேர்ந்தவர்கள் தான் அந்த ஊருக்குள் இருக்க வேண்டும், அந்த தெருவில் இருப்பவர்கள் அந்த சாதியை சேர்ந்தவர்களாக மட்டும்தான் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு இறுக்கமான நிலையை தொடர்ந்து கட்டமைத்ததன் மூலமாக இது உனக்கு சப்போர்ட் சிஸ்டம் என்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கினார்கள். அந்த மாய தோற்றம் உண்மையிலேயே அவர்களுக்கு சப்போர்ட் சிஸ்டமாக இருந்ததா? ஒரு உதாரணத்தை எடுத்து பார்க்கலாம். இன்றைக்கு விண்வெளிக்கு ஒரு நபர் சென்று வருகிறார் என்றால் அந்த விண்வெளிக்கு சென்று வருபவர் யாரோ ஒருவராக இருக்கலாம். சமீபத்தில் கூட நாசா விண்வெளிக்கு அனுப்பிய ஏவுகணையில் இந்தியாவை சேர்ந்த ஒருவர் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்த உடனே என்ன நடந்தது அப்படின்னா, இந்தியாவில் இருக்கின்ற சாதிகள் இவர் எங்க சாதியை சேர்ந்தவர், பக்கத்து மாநிலமாகி ஆந்திரா கர்நாடகாவை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் கிரிக்கெட்லேயோ பேட்மிண்டன்லேயோ ஒன்னும் சாய்னா நேவால் அவங்க ஜெயிக்கிறாங்க ஏதோ ஒரு போட்டியில, ஜெயிச்ச உடனே இவங்க நம்ம சாதியை சேர்ந்தவங்க அப்படின்னு தமிழ்நாட்டில இருந்து ஒருத்தன் வர்றான். பேட்மிண்டன் விளையாடக்கூடிய ஒரு வீராங்கனை ஜெயிக்கிறார், இவர் நம்ம குலத்து பெண் அப்படின்னு தமிழ்நாட்டில் 4 சாதிக்காரன் கிளைமுக்கு போறான். இப்படி உலகம் முழுக்க எங்கெங்கோ எவனெவனோ ஏதேதோ செய்து அவன் ஏதோ ஒரு சாதனை செய்து விட்டால் அவன் உன் சாதிக்காரன் என்று சொல்லிக் கொள்வதை பெருமையாக எண்ணுகிறாயே, உன்னால் ஏன் அந்த இடத்திற்கு போக முடியவில்லை? நீ அந்த இடத்திற்கு போக முடியாமல் தடுப்பது எது? என்னுடைய சாதியோடு தொடர்புடைய ஒருவன் இன்றைக்கு இந்திய கிரிக்கெட் துறையில் சாதித்து விட்டான் என்று நீ கருதுவாயே, ஆனால் உன்னால் ஏன் இந்திய கிரிக்கெட் துறையில் சாதிக்க முடியவில்லை? அதற்கு தடையாக இருப்பது எது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சாதி பெண் கொடுக்கிறது, இந்த சாதி உறவு கொடுக்கிறது, இந்த சாதி அதை கொடுக்கிறது இதை கொடுக்கிறது என்று சொல்லுகிறார்களே, இந்த சாதி உனக்கு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பொறுப்பை வாங்கி கொடுக்குமா? ஆனால் நீ தேசாஸ்த ரிக்வேதி பார்ப்பானாக இருந்தால் உனக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பை இந்த சாதி வாங்கி கொடுக்கும். நீ நாடாராகவோ வன்னியராகவோ பறையராகவோ தேவேந்திர குல வேளாளராகவோ இருந்தால் உனக்கு அந்த பதவி கிடைக்காது. எப்போது கிடைக்கும்? நீ தேசாஸ்த ரிக்வேதி பிராமணனாக இருந்தால் உனக்கு அந்த சாதி தலைமை நீதிபதி பொறுப்பை கொடுக்கும். ரிட்டையர் ஆன பிறகு கவர்னர் பதவியை கொடுக்கும். அதுவும் பதவிக்காலம் முடிந்து விட்டால் எத்தனையோ தேர்வு ஆணையங்கள் இருக்கிறது, அந்த ஆணையங்களில் பொறுப்பை கொடுக்கும். ஆனால் உன்னுடைய வன்னியர் சாதி அதை கொடுக்கவில்லை, உன்னுடைய நாடார் சாதி அதை கொடுக்கவில்லை, உன்னுடைய பறையர் சாதி அதை கொடுக்கவில்லை. அப்போ இந்த சாதிதான் உன்னுடைய சாதனைக்கு தடையாக இருக்கிறது என்பதை இந்த உதாரணங்களில் இருந்து கூட புரிந்து கொள்ள முடியாவிட்டால் நாம் இந்த நாட்டில் என்னவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சாதி என்ன கொடுத்தது? உன்னுடைய சாதி உன்னை எம்எல்ஏவாகவாவது ஆக்கி இருக்கிறதா? நேர்மையானவனாக இருந்தால் இன்ன சாதி நான் இன்ன சாதியை சேர்ந்தவன் மட்டும் ஓட்டு போடு என்று சொல்லிவிட்டு மற்ற சாதி ஓட்டு தேவையில்லை என்று சொல்லி உன்னால் தேர்தலில் நிற்க முடியுமா? நீ யோக்கியமானவனாக இருந்தால் அப்படி நிற்க முடியுமா? கேவலமாக இல்லையா? மற்ற சாதிக்காரனிடம் போய் ஓட்டுக்காக கெஞ்சி குலைந்து கூளை கும்பிடு போட்டு காலில் விழுந்து என்னென்னத்தையோ கொடுத்து நீங்க ஓட்டு போடுங்க என்று கேட்கிறாயே, அப்போது வராத வீரமும் வேஷமும் எப்படி ஜெயித்த பிறகு வருகிறது? அப்போ நேர்மை இல்லாதவனாகத்தான் இருக்கிறாய். சாதியவாதியாக ஒருவன் இருக்கிறான் என்றால் அவன் அடிப்படையில் நேர்மையானவன் இல்லை. இரண்டாவது, அவன் எப்போதும் கொலைகாரனாக மாறுவதற்கு தயாரானவனாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில சக்திகள் அவனை உருவாக்கி கொண்டே இருக்கிறது. ஏன் இது நடக்கிறது, இதனால் எது தடைபடுகிறது என்பதை யோசிக்க முடியாத மூளை செலவைக்குள் இவர்கள் எல்லாம் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களின் மூலமாக நான் இந்த சாதியை சேர்ந்தவன் அதனால் அவ்வளவு பெருமை கொண்டேன், இந்த சாதியை சேர்ந்தவன் அதனால் இந்த பெருமை கொண்டேன். இந்தியாவினுடைய தமிழ்நாட்டில் சாதி வெறி பேசுகின்ற ஒவ்வொரு சாதியை சேர்ந்தவரையும் பார்த்து கேட்கிறேன். இந்த சாதி அந்த சாதி என்று இல்லாமல் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாதி பெரிது என்று கருதக்கூடிய ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறேன், உன்னுடைய சாதியை சேர்ந்தவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் எத்தனை பேர் நீதிபதிகளாக இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு துறைகளில் எத்தனை பேர் உயர்ந்த பொறுப்புகளான செயலாளர் பொறுப்புகளில் இருக்கிறார்கள்? உன்னுடைய சாதியை சேர்ந்தவர் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இந்தியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் உன்னுடைய சாதியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் நாடாளுமன்ற அலுவலக செயலாளர்களாக இருக்கிறார்கள்? உன்னுடைய சாதியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர்களாக வந்திருக்கிறார்கள்? உன்னுடைய சாதியை சேர்ந்தவர்கள் எத்தனை பேர் இந்தியாவினுடைய தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடிய கேபினட் செக்ரட்டரி என்கின்ற பொறுப்பை வகித்திருக்கிறார்கள்? உன்னுடைய சாதியை சேர்ந்த எத்தனை பேர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்று சொல்லுகிறோமே, இந்திய மத்திய வங்கி, அந்த ரிசர்வ் பேங்கில் போர்டு மெம்பர்ஸ் என்று ஒரு உறுப்பு இருக்கிறது. அந்த போர்டு மெம்பர்ஸ் தான் இந்தியாவினுடைய பொருளாதார தலையெழுத்தையே தீர்மானிக்கிறான். RSS குருமூர்த்தி மாணவனுக்கு அவனுக்கு அங்கே எப்போதும் இடம் இருக்கிறது. உன்னுடைய சாதியை சேர்ந்த எத்தனை பேர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ட் ஆஃப் மெம்பர்ஸில் உறுப்பினராக இருக்க முடியும்? உன்னுடைய சாதியை சேர்ந்த எத்தனை பேர் திருச்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய மத்திய நிறுவனங்களின் பொறுப்பாளர்களாக இருக்க முடியும்? உன்னுடைய சாதியை சேர்ந்த எத்தனை பேர் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்களில் இயக்குநர்களாக பணியாற்றுகிறார்கள்? போய் பார். இன்றைக்கு வருகிறார்கள், ஊடக விவாதங்களில் வருகிறார்கள், பாஜக ஆதரவாளர்கள் என்றும் வலதுசாரிகள் என்றும் வருகிறார்கள்.
போன உடனே கார்டு எடுத்து நீட்டுறான். என்ன நீட்டுறான்? இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஃபார் திஸ் டிபார்ட்மெண்ட், டைரக்டர் ஆஃப் சார்ஜ் ஃபார் திஸ் கம்பெனி. இப்படி எத்தனை பேர் உன்னுடைய சாதியை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள்? அறிவு கெட்டவனே, சாதி உன்னை வளர்க்கவில்லை, சாதி உன்னை அடிமையாக மாற்றி இருக்கிறது. இதுல ஒரு பெருமை வேற. இதுதான் நாடு. எது நாடு? இந்த தெருவில் இருந்து அந்த முக்கு வரைக்கும் இருக்கிறது நாடா? அது காடாக கூட இருக்க முடியாது. அதை வைத்துக் கொண்டு அதில் சண்டீர்த்தனம் பண்ணிட்டு திரிவேன், நான் சட்டையை தூக்கிட்டு திரிவேன், நான் நெத்தியில பொட்டு வச்சுக்கிட்டு திரிவேன். ராணுவ ஆட்சேர்ப்பு முகாமுக்கு அதே பொட்டை வச்சுக்கிட்டு போயேன், புடல் அடிச்சு வெளியே தள்ளிடுவான். அந்த இடத்துக்கு போகும்போது மட்டும் அருணாக்கரியா அறுத்துறணும், கழுத்துல போட்ட சங்கிலியை அறுத்துறணும், கையில காலில் போட்ட காப்பா அறுத்துறணும். ஏன் அறுத்துக்கிட்டு போற? ஓ சாதி பெருமை தானே, கட்டிக்கிட்டு போக வேண்டியது தானே. எந்த பாப்பான் பூணூல் அறுத்துட்டு அந்த வேலைக்கு போனா? நீ உன்னுடைய சாதியின் அடையாளம் என்று கருதுகின்ற ஒவ்வொன்றையும் அறுத்து போட்டுட்டு தான் அந்த வேலைக்கு போகணும். அப்போ எது உண்மையான அடையாளம் என்பதை தயவு செய்து அந்தந்த சாதியை சேர்ந்த மக்கள் யோசித்து பார்க்க வேண்டும். யாரோ ஒருவனுடைய சுயநலத்திற்காக சாதியை சேர்ந்தவர்களை கூட்டம் கூட்டமாக ஒருங்கிணைத்து முட்டாள்களாகவும் ஏதிகளாகவும் அலைய விடுகின்ற வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை இப்ப சமூக வலைதளங்களின் வாயிலாகவும் செய்ய தொடங்கி இருக்கிறார்கள். அதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சமூக வலைதளங்களின் மூலமாக என்னென்ன மாதிரியான தகுதி திட்டங்களை எல்லாம் செய்கிறார்கள். அதே நேரத்தில் இந்த கொடுமைகள் எல்லாம் சமூக வலைதளங்களின் மூலமாக நடத்தப்படுகிறது என்றாலும் கூட கவினுடைய ஆணவ படுகொலை நடந்த உடனேயே திடீரென்று ஒரு கூட்டம் கேள்வியோடு வந்து விட்டது. இதுதான் பெரியார் மண்ணா? ஒருத்தனை வெட்டி கொண்டுட்டாங்களே, இதுதான் பெரியார் மண்ணா என்று கேட்டார்கள். இதே மண்ணில் தான் கோபி சுதாகர் என்று இதை பற்றி எப்போதும் பேசாதவர்கள் கூட எப்போதும் நம்மை சிரிக்க வைத்துக் கொண்டிருந்த இரண்டு பேரும் அதே பிரச்சனையை பற்றி தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பேசப்பட்ட காணொலியை உருவாக்கி தந்தார்கள். அதனால் இது பெரியார் மண். தொழில்நுட்பங்களை மட்டுமே பேசிக் கொண்டிருக்கிற ஏட்டுடி என்கின்ற சேனலை சேர்ந்தவர் இந்த சாதிய வன்கொடுமைக்கு எதிராக தன்னுடைய குரலை வெளிப்படுத்தினாரே, அதற்கான இடத்தை உருவாக்கி வைத்திருக்கிறதே, அதுதான் பெரியார் மண். இந்த பெரியார் மண்ணில் இதே போன்றவர்கள், ஏட்டுடி நந்தாக்களை போன்றவர்களும் கோபி சுதாகர்களை போன்றவர்களும் இன்னும் லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் உருவாக்குவதற்காக நம்முடைய வேலையை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு சமூக வலைதளங்களை நாம் சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 2K கிட்ஸ் என்று சொல்லக்கூடிய இளம் தலைமுறையினரும் உரையாடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். நாம் விலகி இருக்கின்ற காரணத்தால் தான் அந்த விலகி இருக்கின்ற இடத்தில் வேறு ஏதோ சக்திகள் உட்கார்ந்து கொண்டு அவர்களுடைய மனங்களை ஆட்டி படைக்கிறது. சற்று யோசித்து பாருங்கள். ஏன் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பியூரோக்ரசி இப்போது ரிசர்வேஷன் உள்ளே புகுத்தப்பட்டு விட்டது. என்ட்ரி லெவல்ல எல்லா பியூரோக்ரசியிலையும் ரிசர்வேஷன் வந்துருச்சு. ஆனாலும் ஏன் அது மாறவில்லை? அதனுடைய தன்மை எப்படி மாறாமல் இருக்கிறது என்றால், தயவு செய்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பியூரோக்ராட்ஸ் என்று சொல்லக்கூடிய அதிகார வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் என்ன பாடத்தில் படித்துவிட்டு வருகிறார்கள் என்று எடுத்து பாருங்கள். NCERT எனப்படுகின்ற தேசிய கல்விக் கொள்கை அடிப்படையிலான புத்தகங்களை படிக்கிறார்கள். தேசிய கல்விக் கொள்கை என்பது 2020 வந்தது மட்டுமல்ல, அதற்கு முன்பே அது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட ஒரு பாடத்திட்டமாக தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வந்தது. அந்த பாடத்திட்டத்தில் நால்வர்ணம் என்பது இந்தியாவின் பெருமையாக எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாதிய படிநிலையை இந்தியாவின் பெருமையாக கருதுவதை பாடமாக படித்த ஒருவன் பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த படிநிலையை ஒழிப்பதற்கு மயிர கூட புடுங்கி போட மாட்டான். இந்தியாவில் இஸ்லாமியர்கள் என்று ஒரு தரப்பினர் இருப்பதாகவோ அவர்களுக்கு என்று பல பிரச்சனைகள் இருப்பதாகவோ பாட புத்தகத்தில் இருந்ததை RSS காரன் சொன்னான் என்று நீக்கி இருக்கிறார்களே, அதை பாடமாக படித்துவிட்டு இந்தியாவின் ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்ற ஒருவனால் இந்தியாவின் இஸ்லாமியர் பிரச்சனையை பற்றி மண்டையில் யோசித்து கூட பார்க்க முடியாது. அவன் மூளை செலவை செய்யப்படுகிறான். அப்படிப்பட்ட மூளை செலவையை மாணவர்களுக்கு சாதி ரீதியாக செய்வதற்காகத்தான் PM ஸ்ரீ பள்ளிக்கூடம் என்றும் தேசிய கல்விக் கொள்கை என்றும் நம் மத்தியில் வேதிக் சிஸ்டம், வேதகால முறைமையின் அடிப்படையில் பாடம், இந்திய புராண அடிப்படையில் பாடம், இந்திய அறிவு மரபின் பாடம். இந்திய அறிவு மரபு என்ன சாதித்து கிழித்தது என்பதை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். இந்திய அறிவு மரபு என்ன கிழித்து நட்டது? இந்திய அறிவு மரபு இங்கே இருக்கக்கூடிய சக மனிதனை ஊருக்குள் வராதே என்று வெளியே நிறுத்தியது. இந்திய அறிவு மரபு இங்கே இருக்கக்கூடிய சக மனிதனை கோயிலுக்குள் வராதே என்று தடுத்து நிறுத்தியது. இந்திய அறிவு மரபு இங்கே இருக்கக்கூடிய சக இந்தியனை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்ததற்கு பிறகும் கூட பழக்க வழக்கம் கலாச்சாரம் என்பதை பாதுகாக்க வைத்தது. இதை எதிர்ப்பதற்கு துணிச்சல் கொண்ட ஒரே தலைவர் தந்தை பெரியார் தான்.
அதனால்தான் அரசியலமைப்பு சட்டத்தில் சாதியை பாதுகாக்கின்ற பிரிவுகளை எதிர்த்து அவரால் பேச முடிந்தது. இதை தேசிய அளவில் எதிர்க்க துணிச்சல் கொண்டவர் அண்ணல் அம்பேத்கர் தான். அதனால்தான் நானே எழுதியிருந்தாலும் இதனுடைய பயன்பாடு தவறாக இருக்கும் பட்சத்தில் இதனை கொளுத்துவதற்கு துணிய மாட்டேன் என்று அவரை பேச வைத்தது. அவர்கள் அத்தனை பேரும் இந்த சாதியை அழித்து ஒழிப்பதற்கு அடிப்படையாக காட்டுவது இரண்டு தான். ஒன்று மதம் ஒழிய வேண்டும், அந்த மதத்திற்கு அடிப்படையாக இருக்கின்ற கடவுள் ஒழிய வேண்டும். இந்த இரண்டும் ஒழியாமல் இந்த சாதி அளவு ஒழியாது என்பதை தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஒரே மொழியில் பேசினார்கள். அது அவர்களுக்கு இன்னும் உறுத்தலாக இருக்கிறது. மதுரையில் திருப்பரங்குன்றம் என்கின்ற மலையில் சிக்கந்தர் தர்கா என்ற ஒன்று இருக்கிறது. அங்கே இதற்கும் சாதிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். விளக்குகிறேன், கேளுங்கள். சிக்கந்தர் மலை என்று பெயர் மாற்றி விட்டார்கள் என்று சொல்லி சங்கிகள் பிரச்சாரம் செய்தார்கள். அந்த சிக்கந்தர் மலை என்று யாரும் அபிஷியலா மாத்தல. அது திருப்பரங்குன்றம் மலை தான். அந்த சிக்கந்தர் தர்காவுக்கு போயிட்டு வந்ததுல பெரும்பான்மை இந்துக்கள் தான். நீங்க அங்க வந்து ஒரு என்ட்ரி நோட்டை போட்டு செக் பண்ணீங்கன்னா போயிட்டு வர்ற பாதி பேர் இந்துவாகத்தான் இருப்பான். ஆனால் அந்த மலையில் சிக்கந்தர் தர்காவை நீக்க வேண்டும் என்று சொல்லி பாஜக RSS காரர்கள் போராட்டத்தை எங்க பண்ணணும்? மக்கள் மத்தியில் செய்யணும். அவன் என்ன செஞ்சான்னா, மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாதி சங்கமாக போய் பார்க்கிறான். போய் பார்த்து என்ன செய்கிறான் என்றால், இப்படி ஒரு விளம்பர நோட்டீஸ் எடுத்துட்டு போய் அவங்கிட்ட வச்சு போட்டோ எடுக்கிறான். போட்டோ எடுத்ததற்கு பிறகு அவனுக்கென்று சாதிய வாட்ஸ்அப் குரூப்புகள் இருக்கின்றன. அந்த குரூப்புகளில் இந்த சாதியை சேர்ந்தவர் நம்முடைய நோட்டீஸை பெற்றுக்கொண்டு நமக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார் என்று பரப்புவான். பரப்பியதற்கு பிறகு அதை போட்டோ ஃப்ரேம் பண்ணிட்டு அந்தந்த சாதிக்காரர்கள் வசிக்கின்ற தெருவுக்குள்ள போய், இந்த சாதிக்காரர்களே உங்க சங்கத்தை சேர்ந்தவர்கள் எங்களை ஆதரித்து விட்டார்கள், மலையை மீட்க வாருங்கள் என்று சாதி ரீதியாக திரட்டுகிறான். இந்துவை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நாய்கள் ஏன் சாதி சாதியாக போய் வீடு வீடாக நிற்கின்றன? ஏனென்றால் இந்த சாதியும் மதமும் ரெண்டும் வேறு வேறானவை அல்ல. இரண்டும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து இன்னும் இந்தியாவை சீரழித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படி சாதி வாரியாக RSS காரன் வேலை பார்த்து கொண்டிருக்கிறான். எனக்கு இப்போதும் சந்தேகமாகத்தான் இருக்கிறது. தொடர்ந்து நெல்லையில் சாதிய சிக்கல்கள் அதிகரித்துக் கொண்டிருப்பதற்கும் அதே நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பாஜக தலைவராக வந்ததற்கும் தொடர்பு இல்லை என்று நீங்கள் கருதுகிறீர்களா? மாதம் ஒரு செய்தி சாதிய கொடூரங்களை பற்றி நெல்லை மாவட்டத்தில் நடப்பதாக தொடர்ந்து வருகிறது. அதே மாவட்டத்தில் இருந்து, அந்த சாதிய கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்ற மாவட்டத்தில் இருந்து, அதே மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர் பாஜகவின் தலைவராக நியமிக்கப்படுவது எதேச்சையாக நடந்தது என்று சொல்லுவீர்களா? நிச்சயம் அந்த பகுதியில் தோழர்கள் களத்தில் இறங்கி அங்கிருக்கக்கூடிய சாதிய சங்கங்களோடு யார் உரையாடுகிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டும். இந்த மக்களின் கண்காணிப்பு இல்லாமல் போய்விட்டால் இந்த சங்கி மங்கிகளின் ஆட்டம் அதிகரித்துவிடும். ஆக தமிழர்களாக வாழ வேண்டிய நாம் சாதி சாதியாக வாழுவதற்கு தள்ளப்பட்டிருக்கிறோமே, இந்த கொடுமையை நினைத்து தந்தை பெரியார் காலமெல்லாம் வருந்தினார். அதனால்தான் அவர் சுதந்திர தமிழ்நாடு கேட்டார். அந்த சுதந்திர தமிழ்நாடு சும்மா ஒரு சுதந்திரம் என்பதாக அல்ல, சாதி ஒளிந்த தமிழ்நாட்டை தான் அவர் சுதந்திர தமிழ்நாடாக கோரினாரே தவிர சும்மா எல்லையை பிரிச்சு கொடுக்கிறது அவர் கேட்கல. அப்படி பிரிக்கப்பட்ட எல்லைக்கு உள்ளே வாழுகின்ற எவனும் தமிழனாக வாழ வேண்டுமே தவிர, மனிதனாக வாழ வேண்டுமே தவிர இந்த சாதியை சேர்ந்தவனாக வாழக்கூடாது என்பதுதான் தந்தை பெரியாரினுடைய வாழ்நாள் விருப்பம். அதற்காகத்தான் தொடர்ந்து போராடினார். அதற்காகத்தான் காந்தி சிலையாக இருந்தாலும் கொளுத்துங்கள், அதை அரசியலமைப்பு சட்டமா எரியுங்கள், அதை தூக்கி போடுங்கள், வரைபடங்களை எல்லாம் நமக்கு தேவை சாதி ஒழிப்பு என்பதில் தந்தை பெரியார் தீவிரமாக வேலை பார்த்தார். இன்றைக்கு அந்த சாதி ஒழிப்பை நவீன வடிவத்தில் நம்முடைய மக்கள் மத்தியில் எப்படி கொண்டு போய் சேர்க்க போகிறோம் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இந்த சட்டமன்றத்தின் மூலமாகவோ நாடாளுமன்றத்தின் மூலமாகவோ சமத்துவத்தை உருவாக்குவதற்கான சில வழிமுறைகளை நம்மால் செய்ய முடியுமே தவிர சாதியை ஒழிக்க முடியாது. அந்த சாதியை களத்தில் நின்று தெருவில் போராடித்தான் ஒழிக்க முடியும். அதனால்தான் தந்தை பெரியார் சொன்னார், மனிதன் நல்ல காரியம் செய்வதில் ஏன் சாவுக்கு பயப்பட வேண்டும்? அப்படி பயந்த காரணம்தானே இன்னும் சாதியும் மடமையும் மானங்கெட்ட தன்மையும் நம்மிடம் இருந்து வருகிறது. நீங்கள் சாக துணியாமல் இந்த உங்கள் சாதியையும் முட்டாள்தனத்தையும் மானங்கெட்ட ஈனத்தன்மையையும் ஒழிக்க வேறு வழி இருக்குமானால் சொல்லுங்கள். நான் உங்கள் அடியாருக்கு அடியனாய் இருந்து தொண்டு செய்ய காத்திருக்கிறேன்.
உயிர் என்ன மாணிக்கமா வெறும் காற்றுதானே. அட மட ஜென்மமே, அதை விட்டுவிட பயந்தா இவ்வளவு பெரிய முட்டாளாய் ஈன பிரிவியாய் வாழ்ந்து வருகிறாய். வாழ்வு என்பது மானத்துக்கும் ஈனத்துக்கும் அல்ல, வாழ்வு என்பது அறிவுக்கு மடமைக்கு அல்ல என்பதை துணிச்சலாக பேசக்கூடிய தலைவர் தந்தை பெரியார். இவை என் கருத்து, நீங்கள் அப்படியே ஒப்புக்கொள்ளாதீர்கள். சிந்தித்து உங்களுக்கு நேர்மை எனப்பட்டால், கேடு இல்லாதது என்று தெரிந்தால் அருள் கூர்ந்து ஆலோசியுங்கள் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று 1968 62 இதே ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதுச்சேரியில் நடைபெற்ற சாதி ஒழிப்பு மாநாட்டில் பேசியிருக்கிறார். நாம் களத்திற்கு இறங்க தயாராக இல்லாவிட்டால் நம்மை இந்த சாதி என்பது தின்று செரித்துவிடும். களத்திற்கு இறங்க வேண்டும் என்பதுதான் தந்தை பெரியார் விடுத்த வேண்டுகோளினுடைய சாராம்சமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி களத்தில் இறங்கும் போது சாக துணியாதவனாக இருக்க வேண்டும். உயிர் என்ன மாணிக்கமா வெறும் காற்றுத்தானே. ஏ மட ஜென்மமே, அதை விட்டுவிட பயந்தாய் இந்த சாதியை இன்னும் காப்பாற்றி கொண்டு திரிகிறாய் ஈன பிறவியே என்று தந்தை பெரியார் திட்டினாரே. ஒரு தந்தையாக இதைவிட வேறு எந்த தந்தையும் வாழ்ந்திருக்க முடியாது. அதனால்தான் அவர் தந்தை பெரியார். உன்னை பெற்ற தந்தை இதை சொல்ல மாட்டான், ஆனால் கைத்தடியோடு நின்ற ஈரோட்டு பெரியார் சொல்லுவார். அதனால்தான் அவர் தந்தை பெரியார். அந்த தந்தை பெரியாரின் தத்துவங்களை இன்றைக்கும் வாசிக்க விரும்புகின்ற எண்ணற்ற இளைஞர்கள் இணையவெளியில் இருக்கிறார்கள். அவர்களோடு உரையாடுவதற்கான நவீன வடிவங்களில் நாம் அவர்களிடம் உரையாட வேண்டும். இந்த பிரச்சார வடிவங்களிலும் உயிருக்கு துணிந்து போராடுகின்ற வடிவங்களின் மூலமாகத்தான் இந்த சாதியை ஒழிக்க முடியும். எங்களால் ஆனது இந்த ஊடகங்களின் மூலமாக உழைப்பது, சமுதாயத்தில் போராடுகின்றவர்களை அடையாளப்படுத்துவது. அந்த பணியை நான் செவ்வனே செய்து வருகிறேன் என்று நம்புகிறேன். அதே பணியை நாம் தொடர்ந்து ஈடேற்றி இந்த நாட்டில் சாதி ஒழிந்தே தீர வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையோடு நாம் போராடியாக வேண்டும். இல்லாவிட்டால் தமிழர்களாகிய நம்மை இந்த பார்ப்பானும் பணியாவும் சேர்ந்து விட்டுவிட்டு போய்விடுவானே தவிர, ஏற்கனவே அதைத்தான் செய்கிறான். சாதியை பிடித்து திரியும் தமிழா, சற்று யோசித்து பார்க்க வேண்டும். உன்னுடைய வேலை உன்னிடம் கிடையாது, உன்னுடைய தொழில் உன்னிடம் கிடையாது, உன்னுடைய படிப்பு உன்னிடம் கிடையாது, உன்னுடைய மானம் உன்னிடம் கிடையாது, உன்னுடைய அறிவு உன்னிடம் கிடையாது, உன்னுடைய ஆய்வு உன்னிடம் கிடையாது. எல்லாவற்றையும் எங்கோ உட்கார்ந்து இருக்கின்ற பார்ப்பானும் ஏதோ ஒரு பணியாவும் தீர்மானித்துக் கொண்டிருக்கிறான். இதையெல்லாம் மீட்டெடுவதற்காக போராடாமல், என் பெண்ணை தொட்டு விட்டான் என்று வெட்ட போகிறாயே, அவன் தொட்ட அரிசியை திங்கிறாயே, அதை விட்டுவிட்டு வெறும் வாயை வைத்துக் கொண்டு திங்காமல் அப்படியே சாக வேண்டியதுதானே. 1.5 வயதில் செத்து போயிருப்பாய். வாழ்ந்து சாதி வெறியனாகி ஏன் இன்னொரு உயிரை குடிக்க துணிந்திருக்கிறாய்? இன்னொருவனை தொட்ட உடல் இருக்கக்கூடாது என்று எண்ணி வெட்டுகிறாயே, உன் வீட்டு பெண்ணையே வெட்டுகிறாயே, வெக்கங்கட்ட நாயே. இன்னொருவன் நெய்த துணியை எப்படி உடுத்துவதற்கு உனக்கு துணிவு இருக்கிறது? அதை அவிழ்த்து போட்டு விட்டு அம்மனமாய் திரிய வேண்டியதுதானே சாதி வெறியை உடுத்தி கொண்டு. அவ்வளவு மானரோசம் உள்ளவனாக இருந்தால், அவ்வளவு நேர்மையானவனாக இருந்தால், அவ்வளவு நாணயம் உள்ளவனாக இருந்தால், நாணயம் உள்ளவர்களாக யார் வாழுகிறார்கள் என்றால் சாதியை ஒழித்த நாத்திகர்களும் கடவுள் மறுப்பாளர்களும் தான் இந்த நாட்டில் மானம் உண்டவர்களாக வாழ தகுதிப்பட்டவர்கள். அதனால்தான் கருப்பு சட்டையை போட்டுக்கொண்டு நீ என்ன அளவுக்கு சட்டையை போட்டு திரியிற, உனக்கு மானம் இருக்கிறதா? இந்த கருப்பில் மானம் இருக்கிறது, உன்னிடம் அவமானம் தான் இருக்கிறது, அதை தூக்கி எறிந்து விட்டு வா என்று தந்தை பெரியார் அழைத்தார். அவர் அழைத்த அழைப்பு அனைவரும் நாத்திகராகாமல், கடவுள் மறுப்பாளர்களாகாமல் சாதியை ஒழிக்க முடியாது, மதங்களை ஒழிக்க முடியாது. ஆக இந்த நாத்திக பிரச்சாரத்தையும் இந்த சுயமரியாதை பிரச்சாரத்தையும் நாம் தொடர வேண்டும். ஏன் இந்த சுயமரியாதையில் அழுத்தம் கொடுக்க வேண்டி இருக்கிறது என்றால், 1925ஆம் ஆண்டு தந்தை பெரியார் குடியரசு இதழை தொடங்கும் பொழுது ஒரு முக்கியமான செய்தியை சொல்லுகிறார். இந்த குடியரசு இதழுடைய நோக்கம் என்ன? சமத்துவம், சகோதரத்துவம். அடுத்து சமூக நீதியா? அல்ல. சமத்துவம், சகோதரத்துவம். அடுத்த வார்த்தை சுயமரியாதை. இந்தியா பார்க்காத ஒன்றை தந்தை பெரியார் பார்த்தார். அதுதான் சுயமரியாதை. சுயமரியாதை இல்லாத சமத்துவம் நிலைக்காது, சுயமரியாதை இல்லாத சகோதரத்துவம் நிலைக்காது, சுயமரியாதை இல்லாத சமூக நீதி நிலைக்காது, சுயமரியாதை இல்லாமல் சாதி ஒழியாது, சுயமரியாதை இல்லாமல் மனிதன் மனிதனாகவே வாழ முடியாது. அந்த சுயமரியாதையை தூக்கி பிடிப்போம். சாதி நமக்கு அடையாளம் அல்ல, அவமானம். அந்த அவமானத்தை தூக்கி வீசிவிட்டு நாத்திகராக,
கடவுள் மறுப்பாளராக, ஏன் நீ கடவுளை நம்புபவனாக இருந்தாலுமே அடுத்தவன் என்ன கடவுளை வணங்க வேண்டும் என்று சொல்லாதவனாக, அடுத்தவனுடைய வீட்டுக்குள் மூக்கை நுழைக்காதவனாக, மானமுள்ள மனிதனாக வாழுவதற்கு மக்கள் முன்வர வேண்டும். நம்முடைய உண்மையான டிமாண்ட் என்பது, நம்முடைய உண்மையான கோரிக்கை என்பது, இந்தியாவில் இவ்வளவு பொறுப்புகள் இருக்கிறதே, ரோட்டில் இருக்கக்கூடிய பெட்டி கடையில் தான் நாம் இருக்கிறோம். இந்த பெட்டி கடையிலிருந்து அந்த நாடாளுமன்ற பெட்டிக்குள் நாம் எப்படி போக போகிறோம் என்பதை யோசித்து கூட பார்க்க முடியாத மடையர்களாய் நாம் மாற்றப்பட்டிருக்கிறோம். சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்கின்ற பொறுப்பு பார்ப்பனராய் வந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். முதல் முறையாக ஒரு தலித் வந்திருக்கிறார். அவரையும் கூட RSS விழுங்குவதற்கு தயங்காது. எல்லா வேலைகளையும் ஏற்கனவே செய்து வைத்திருக்கும். ஆக உன்னுடைய சாதிக்கு உண்மையில் முன்னேற்ற வேண்டும் என்று விரும்பினாய் என்றால் அந்த CJI பதவிக்கு உன்னுடைய சாதிக்காரன் எப்போது வருவான், எப்போது வந்திருக்கிறான் என்பதை யோசித்துப்பார். எதுக்கு CJI? இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸாக உன்னுடைய சாதியை சேர்ந்த ஒரு நாள் வர முடியுமா? அதே சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரே ஒருவர் போனார். யார்? தந்தை பெரியாரின் வழியில் வந்த ரத்னவேல் பாண்டியன் தான் போக முடிந்ததே தவிர தந்தை பெரியாரை மீறிய எவனும் அல்ல. இன்றைக்கு ஒவ்வொரு சாதியாக போய் அந்த சாதிகளை எல்லாம் பெரியாரியத்துக்கு எதிராக நிறுத்த பார்க்கிறான். கொஞ்சம் தோண்டி பாருங்கள். ஒவ்வொரு சாதியும் இன்றைக்கு யாரெல்லாம் மடைமாற்ற பார்க்கிறார்களோ அந்த சாதிக்காக உண்மையிலேயே போராடிய தலைவர்களை தந்தை பெரியார் தன்னுடைய குடியரசிலும் விடுதலையிலும் தன்னுடைய புரட்சியிலும் தன்னுடைய பல்வேறு நாளேடுகளிலும் தன்னுடைய கூட்டங்களிலும் மேடை ஏற்றி கட்டுரை எழுதி அழகு பார்த்திருப்பார். அந்த துணிவு அவருக்கு இருந்தது. உண்மையான போராட்டத்தை முன்னெடுப்பவர்கள் யார்? உண்மையிலேயே இன்றைக்கு காமராஜருக்கு ஒரு மிகப்பெரிய சமுதாய ஏற்பு இருக்கிறதே, அந்த ஏற்பை உருவாக்கி தந்தவர் யார்? காமராஜரை இன்றைக்கு சாதி கடந்து கொண்டாடுகிறார்களே, கல்வி கண் திறந்தவர் என்று கொண்டாடுகிறார்களே. இன்றைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் காமராஜ் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா போதும், அந்த வரலாற்றை அவர் கிங் மேக்கர் என்று அழைக்கப்பட்டார், சிவகாமிக்கும் இன்னாருக்கும் குமாரசாமிக்கும் மகனாக பிறந்தார்னு இந்த பாடத்தை ஒப்பிக்கிறார்கள். எப்படி? இந்த சமூக ஏற்பை ஏற்படுத்தி தந்தது யார்? தந்தை பெரியார் தான் ஏற்படுத்தி தந்தார். உன்னுடைய சாதியை சேர்ந்தவர்கள் அன்றைக்கு அந்த காமராஜரை தூக்கி நிறுத்த முன்வரவில்லை. தந்தை பெரியார் முன் வந்தார், சுயமரியாதையோடு முன் வந்தார். அந்த சுயமரியாதை தான் காமராஜரை உயர்த்தியது, தந்தை பெரியாரை காமராஜரே கொண்டாடுகின்ற தலைவராக மாற்றியது. அப்படிப்பட்ட வாழ்வை வாழ்வதை விட்டுவிட்டு ஏதோ எங்கோ இருப்பவனை என்னுடைய சாதிக்காரன் என்று கிளைம் பண்றதுக்கு பதிலாக உன்னை அந்த இடத்திற்கு கொண்டு போக எது தடையாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பார். உன்னுடைய சாதிதான் தடையாக இருக்கிறது. அந்த சாதியை ஒளி. அது உனது அடையாளம் அல்ல, அது உனது அவமானம். அவமானம், அவமானம். வாழ்க சுயமரியாதை, வாழ்க தந்தை பெரியார், வாழ்க அண்ணல் அம்பேத்கர், வாழ்க சாதி ஒளிந்த தமிழ்நாடு.